students, now we are going to see about the arithmetic circuit. Already நம்ம digital logic and principlesல நிறைய ஸ்லைட் வீடியோஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதனோட கண்டினியூவேஷனாக நம்ம இங்கே என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா arithmetic circuits அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ arithmetic circuitsை மேட் பண்ணுறதுக்கு முன்னாடி we go for the how to combine the binary numbers அப்படிங்கிறது. ஸோ பைனரி நம்பர் அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், இட் வாஸ் ஹேவிங் த வேல்யூ ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ பைனரி நம்பரோட அடிஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதும் இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் அவர் அந்த லாஜிக் சர்க்யூட் மேட் பண்ணுறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்யூம் ஹியர் 13 in the format of a decimal value and 15 in the format of a decimal value கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதனோட ஈக்குவலன்ட் பைனரி வேல்யூவை கன்சிடர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அஸ்யூம் ஹியர் 13ஓட பைனரி வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1101. தென் 15ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 ones 111 அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to perform 1 plus 1. யூஸ்வலாக அந்த வேல்யூ கெட் இட் அஸ் அ டெசிமலில் கன்சிடர் பண்ணிங்கன்னா 2. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன ரெப்ரசன்டேஷனில் யூஸ் பண்ணணும்? பைனரி ரெப்ரசன்டேஷன். இப்போ பைனரியில் அதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கும்போது தட் வாஸ் ஈக்குவல் டு 0. 1 0 நம்ம எப்பவுமே மேக்ஸில் என்ன பண்ணுவோம்? 1 0 அப்படின்னு வந்தோன்னா லீஸ்ட் டிஜிட்டை தான் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ இங்கே 0வை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்கிற 1 தான் எங்கே ஸ்டோர் ஆகுது? இந்த இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கிறது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இதை ஆட் பண்ணுறப்போ மறுபடியும் we got the value as the 2. 2 is in decimal form. We have to convert it equivalent binary format கன்சிடர் பண்ணிங்கன்னா again the value became as a 1 0. ஸோ 1 0 அப்படிங்கும் போது 0வை நம்ம லீஸ்ட் டிஜிட் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ரிமைனிங் இருக்கிற 1 தான் ஹியர் இட் வாஸ் அடிஷ்னலாக இங்கே நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது. ஸோ now we have to add it 1 1 1. ஸோ இதனோட வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2ஓட ஒன்று ஆட் பண்ணுறப்போ the result became as a 3. 3ஓட பைனரி வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா இட் வாஸ் ஈக்குவல் டு 3ஓட வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 1 அப்படிங்கிறோம். அப்போ அதில் 1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரிமைனிங் இருக்கிற 1 தான் இதில் வருது சப்ஸ்டியூட் ஆகுது, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆகிறது. அதுக்கு அடுத்தது என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the same 3 தான் அப்பியர் ஆகும். 3ஓட ஈக்குவலண்ட் பைனரி வேல்யூ அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்? 1 இதுக்கு மேலே லீஸ்ட் மோஸ்ட் டிஜிட்ஸ் இல்லாதனால இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்பர் கன்வர்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி சேமஸ் நம்ம எதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி அடிஷன்ஸும் இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் we have to consider further. இந்த பைனரி அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது எது மூலமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடர் மூலமாக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆடருங்கிறதுக்கு தனி வீடியோவே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கன்சிடர் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ் எப்படி சம்மாகவும் கேரியாகவும் நம்மளுடைய டிஜிட்டல் லாஜிக் சைக்கிள்ஸில் சப்ஸ்டியூட் ஆகுதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பைனரி சப்ராக்ஷன். த சேம் அஸ் ஈக்குவலன்ட் 125ஓட பைனரி ஃபார்மேட் ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 200ஓட பைனரி ஃபார்மேட் கன்சிடர் பண்ணுறோம். த ஃபஸ்ட் ஒன் இஸ் த ஈக்குவலன்ட் ஆஃப் த 200ங்கிற வேல்யூவோட பைனரி ஃபார்மேட். ஸோ அந்த 200 டெசிமல் வேல்யூவை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம்? பைனரி வேல்யூவாக கன்சிடர் பண்ணிடுறோம். தென் ரிமைனிங் இருக்கிற அந்த 125ஓட பைனரி வேல்யூ தான் இதை சப்ராக்ட் பண்ணுறப்ப நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் மேத்தமெட்டிக்கல் ரூல் தான். 0லேருந்து நம்ம ஒன்றை சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக we have to borrow ஃப்ரம் த என்ன கெட் பண்ணுவோம்? நியரஸ்ட் டிஜிட்லேருந்து பாரோ பண்ணுவோம். நியரஸ்ட் டிஜிட்டும் became as a 0. So we have to go for the next nearest digit. Here it was a 0. Again we go for the 1. அப்போ இந்த வேல்யூ became as இப்போ என்னவா மாறிடுது? 0வா மாறிடுது. இந்த வேல்யூஸில் இப்போ என்னவாயிடும்? 1 அப்படின்னு ஆகிடும். இப்போ இது 1 அப்படின்னு போயிட்டோம்னா that was equivalent to 1 0. இட் வாஸ் ஈக்குவல் டு டெசிமல் என்ன வேல்யூ? 2. அப்போ 2லேருந்து நீங்கள் 1 சப்ஸ்டியூட் பக்கத்தில் இருக்கிறதுக்கு பாரோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஹியர் இட் வாஸ் ஆல்சோ பிகேம் அஸ் இப்போ என்னவா மாறிடுச்சு? 1 0. தட் வாஸ் ஈக்குவல் டு 2. 2ஓட வேல்யூவை மறுபடியும் நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம்? ஒரு வேல்யூ கொடுத்துட்றோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகும்? 1ங்கிறது மட்டும் தான் சப்ஸ்டியூட் ஆயிருக்கும். இப்போ இட் வாஸ் பிகேம் அஸ் 1 0. ஸோ 1 0 இட் வாஸ் ஈக்குவல் டெசிமல் வேல்யூவாக கன்சிடர் பண்ணிங்கன்னா 2. அப்போ 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணனா இந்த ரிசல்ட் பிகேம் அஸ் 1ங்கிறது இங்கே சப்ஸ்டியூட் ஆகுது. இப்போ இதனுடைய நியரஸ்ட் டிஜிட்டை கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே 1 0 பிகாஸ் நம்ம 2 வந்ததில் 1 தான் நம்ம பாரோக்கு கொடுத்துருக்கோம். மீறி இருக்கிற ரிமைனிங் 1 வில் பி ஹியர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த 1 0 பிகேம் அஸ் என்னவா மாறிடும்? 2ங்கிறது சேஞ்ச் ஆகிடும். ஆல்ரெடி 1 நம்ம பாரோ கொடுத்தனால 1 மட்டும்தான் ரிமைனிங்கில் இருக்கும். ஸோ 1லேருந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் த சேம் 1 தான். தென் ரிமைனிங் இருக்கிறது இங்கே என்ன வேல்யூ இருக்கும்? 1 இருக்கும். 1லேருந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0. தென் இங்கே ஆல்ரெடி நம்ம இருக்கிற 1 தான் நம்ம பாரோ பண்ணிட்டோம். ஸோ அகெயின் we get the borrow from the nearest digit. இங்கே 0, அதனால் இதுலேருந்து பாரோ பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 0, இதுலேருந்து பாரோ பண்ண முடியாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து பாரோ பண்ணுறோம்? இந்த 1லேருந்து பாரோ பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ பிகேம் as 1 0 2. 2ல் இருக்கிற வேல்யூவை நம்ம மறுபடியும் இங்கே borrow பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது it has also became as a 1 0. So
2 2லேருந்து நம்ம அந்த வேல்யூவை 2லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். தட் வாஸ் 2லேருந்து 1 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் 1 0. த ரிசல்ட் பிகேம் அஸ் இதுலேருந்து மறுபடியும் நம்ம பாரோ பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே 0ன்னு இருக்கிற வேல்யூ இப்போ 1 0 ஆகிடும். அப்போ 2லேருந்து நம்ம 1 சப்ராக்ட் பண்ணோம்னா த ரிசல்ட் பிகேம் அஸ் என்ன வந்துடும் 1ன்னு வந்துடும். இங்கே ஆல்ரெடி நம்ம பாரோக்கு 1 கொடுத்ததுனால ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும் 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ 2ங்கிற வேல்யூலேருந்து 1 கொடுத்ததுனால அப்போ 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா த ரிசல்ட் பிகேம் அஸ் 0. த சேம் ரிப்பீட்டேஷன் தான் இங்கேயும் பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ 1லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அகெயின் இட் பிகேம் அஸ் 0. தென் இங்கே ஆல்ரெடி நம்ம பாரோ கொடுத்தனால இந்த ரிசல்ட் என்னவாக இருக்கும் இங்கே 0வாக இருக்கும். ஸோ இட் வாஸ் கெட்டிங் த நியரஸ்ட் பாரோவர்லேருந்து நம்ம பாரோ பண்ணுறோம். அப்போ இட் பிகேம் அஸ் என்னவான்னு மாறிடும் 1 0. தட் வாஸ் ஈக்குவலன் டு 2 டெசிமல் வேல்யூவில் 2லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1. ஸோ இதுதான் பைனரி சப்ராக்ஷன் மெத்தடில் நம்மளுடைய வேல்யூவை வில் பி கன்வெர்டட் டு என்னவோ கன்சிடர் பண்ணிக்கணும் டிஜிட்டல் கன்வர்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி அதிலிருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு அகெயின் த ரிசல்ட் பிகேம் அஸ் நம்ம எதுவாக கன்வெர்ட் பண்ணால் பைனரியாக தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணணும். தென் ஆல்சோ வி நீட் ஃபார் த 2's காம்ப்ளிமெண்ட் ரிசல்ட். இந்த 2's காம்ப்ளிமெண்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா டேரெக்டாக நம்மளுடைய நம்பர்ஸோட நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை டெசிமலில் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் -5 -6 அப்படின்னு இருந்தால் அப்போ அந்த இடத்துல வி நீட் த சைன்டு பிட்னு ஒரு பிட் ரெப்ரசன்டேஷன் நம்ம டேட்டாவில் இருக்கும். அந்த பிட்டோட வேல்யூ பிகேம் அஸ் 1ன்னு இருந்ததுன்னா இட் ஹேஸ் த மைனஸ் தட் வாஸ் த நெகட்டிவ் வேல்யூ. இந்த வேல்யூ பிகேம் அஸ் 0வாக இருந்தது அப்படின்னா இட் வாஸ் த பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இதை தான் அவங்க கன்சிடர் பண்ணி கொடுத்துருக்கிறது. மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் இஸ் 1, த நம்பர் இஸ் சைன்ட் அஸ் அ நெகட்டிவ். அப்போ அந்த வேல்யூவில் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் 1ன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அப்போ தட் வாஸ் த நெகட்டிவ் வேல்யூ. அதே இது அந்த இடத்துல 0வாக இருந்ததுன்னா அந்த வேல்யூ என்னவா நம்ம கன்சிடர் பண்ணுறோம் பாசிட்டிவ்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சிஸ்டத்தில் டேரெக்டாக இந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் cannot occupy any memory space. அப்போ அதுக்குன்னு தனியாக நம்ம என்ன பண்ணணும் மெமரி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுறோம். அப்போ இந்த வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு we need the support for the 2's complement representation. அப்போ இந்த 2's complement representations எப்படி கன்சிடர் பண்ணணும்னா நம்ம கொடுக்குற வேல்யூ ஆல்வேஸ் இட் வாஸ் கன்சிடர்ஸ் த பைனரி வேல்யூவாக தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். அந்த பைனரி வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும் 2's complement வேல்யூவாக கன்சிடர் பண்ணுறோம். 2's complement வேல்யூ எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நெகட்டிவ் ஆஃப் corresponding வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் assume here we have to consider the one value. Take an example as this is our binary number. What is that? 11010001 அப்படிங்கறத கன்சிடர் பண்றோம். இதை நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டா கன்வெர்ட் பண்றோம். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் என்னது 0 இருக்கிற இடத்துல வேல்யூல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். 1 இருக்கிற இடத்துல வேல்யூ 0. ஃபார் எக்ஸாம்பிள் assume here 1 the value became as a 0. Here 0 ஆட்டோமேட்டிக்காக டபுள் ஜீரோஸ் இருக்குது. அப்போ இந்த ரிசல்ட் என்ன வந்திருக்கு இங்கே வந்திருக்கு 1 1. இதுதான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன்ஸ். இந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷனோட எதை ஆட் பண்ணணும் 1 ஆட் பண்ணிங்கன்னா த வேல்யூ பிகேம் அஸ் அ 2's காம்ப்ளிமெண்ட். ஒரு நெகட்டிவ் வேல்யூவை டேரெக்டாக நம்மளால் சிஸ்டத்தை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவன் ஸ்டோர் பண்ணுறது என்னவா கன்வெர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா 2's காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அந்த நம்பர் தான் கன்சிடர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது. ஸோ நம்பர் சிஸ்டத்தில் நம்பர் கன்வர்ஷன்ஸ் எப்படி எசென்ஷியலோ அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூவோட ரெப்ரசன்டேஷன்ஸும் எசென்ஷியல். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கிளாஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.